வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நிதிஷ். இப்போ நம்ம கேரளா ரைடில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாகமானில் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா மிடோஸ் வியூ பாயிண்ட் போகிறோம். அதுவுமே நம்மளோட கோ ரைடர் வந்து நம்மளை விட்டு போயிட்டார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சம் பர்சனல் ப்ராப்ளத்தினால அவர் போயிட்டார்னு நினைக்கிறேன். ஸோ வந்து என்ன ஏதுன்னு நான் உங்கள் மட்டும் அவங்களை சொல்கிறேன். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருவோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, வாங்க அப்படியே பைக் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிடோஸ் வியூ பாயிண்ட் போகிறோம். மிடோஸ் வியூ பாயிண்ட்டுக்குன்னு எத்தனை கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2.7 கிலோமீட்டர் இருக்குங்க. வாவ், செம்மையாக இருக்குல்லங்க. நம்மளோட கோ ரைடர் ஏன் எங்கே போகிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ அவங்களுக்கு அவங்க அண்ணனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஃபோன் வந்துச்சாமா, அதனால் வந்து நம்ம பிரதர் வந்து கிளம்பிட்டார். ஸோ வந்து இப்போ நம்ம மிடோஸ் வியூ பாயிண்ட்டுக்கு கூடிய சீக்கிரத்தில் போயிடலாம். இன்னும் சற்று நிமிடத்தில் மிடோஸ் வியூ பாயிண்ட்டுக்கு போய் சேர்ந்து விடலாம் நம்ம. ஸோ வந்து செம்மையாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாகமான் டே 2ங்க. பேராகிளைடிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி வேண்டாம், பேராகிளைடிங் பண்ணால் கொஞ்சம் காஸ்ட் எகிரிடும், அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் கவர்லாம் இன்னும் கொஞ்சம் பிளேசஸ் கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேராகிளைடிங் வந்து கேன்சல் போட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் பேராகிளைடிங்லாம் பண்ணதே கிடையாது. ஸோ வந்து பண்ணலான்னு தான் பார்த்தேன், பட்டு வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ வந்து நம்ம இப்போது மிடோஸ் வியூ பாயிண்ட் தான் போய் கொண்டிருக்கிறோம். மொட்டைக்கண்ணு பாருங்கள், ஊர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நேம்லாம். கட்டப்பானை, மொட்டைக்கண்ணு, கண்ணாமண்ணான்னு வரும் நேம்லாம். பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் எல்லா நேமுமே. இதோ பாருங்கள், கட்டப்பானை வருது பாருங்கள். ஓகே, மிடோஸ் வியூ பாயிண்ட் இந்த சைடு தான், இந்த பக்கம் தான். ஆஹா, இன்னும் 10 மினிட்ஸ் காட்டுதுங்க கூகுள் மேப்பு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம், ஃபாஸ்ட்டாகவே போகலாங்க. இங்கே கடைலாம் நிறையா இருக்குப்பா. இதுதான் மிடோஸ் வியூ பாயிண்ட். இப்போ நம்ம பேக்லாம் எடுத்துகிட்டா போகணும் வண்டியிலேருந்து. சரி ஓகே, பேக்லாம் எடுக்க முடியாது. இதோ நம்ம மிடோஸ் வியூ பாயிண்ட் வந்தாச்சுங்க. இங்கே தான் நம்ம யூமிக்கோ அப்படியே இங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்படியே வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். எவ்வளோ கேட்க போகிறாங்க தெரியல. இங்கே தான் எடுக்குமா? ஓகே, இங்கே தாங்க டிக்கெட் எடுக்கும். எவ்வளோண்ணா? 20 ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிடோஸ் வியூ பாயிண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. அது நம்ம பைக்கில் அப்படியே பேக்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. யூமிக்கோவில் தான் இருக்குது பேக் எல்லாமே. ஸோ வந்து இவங்களை பார்த்துக்க சொன்ன செக்யூரிட்டியை அவங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் அந்த அண்ணா ஹெல்ப் பண்ணாங்க, பார்த்துக்கிறதுன்னு சொன்னாங்க அந்த அண்ணன் தான். ஆனால் ஹாய் கட்டுங்க, பேக் பார்த்துக்கோங்க பத்திரமா. ஓகேவா? இல்லை ப்ரூஃப்லாம் எடுக்கல, உங்களை காட்டுறேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்களா அதனால். சரி ஓகே, நான் பார்த்துக்கோங்க. ஓகே வாங்க அப்படியே நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போயிடலாம் அப்படி. ஐயோ, இது வேறு நீ அவுத்து வருது. பாருங்கள் வியூ பாயிண்ட்டை, சூப்பராக இருக்குல்ல? வா, அருமையாக இருக்குங்க. கிட்ஸ்லாம் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா அதோ அந்த போட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் யாருமே இப்போ போட்டிங் போகலை, அப்படியே வெறுசாக தான் இருக்குது. ஓகே, அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்குங்க. நம்ம மிடோஸ் வியூ பாயிண்டில் தாங்க இருக்கோம். ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்களேன், ஃபுல்லாக மலை, நம்மளை சுற்றி மவுண்டைன் தாங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்க. நாங்கள் அப்படியே படுத்துருவோமா? ஐயோ போர் அடிக்குதுங்க, அப்படியே படுத்துட்டாங்க. காலையில் சாப்பிட்டது, அதுவும் காலைல 8 o'clock சாப்பிட்டாங்க. சீக்கிரம் நீங்கள் முடிச்சிட்டேன். என்ன கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுறதா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா வந்து நம்ம சுற்றிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் எடிட்டிங் பண்ணுறோம். அதனால் வந்து ரொம்ப கொஞ்சம் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. வேறு எதுவும் இல்லை, பரவாயில்லைங்க. எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம காலைல சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ரைடு. ஸோ வந்து இப்போ நம்ம மிடோஸ் வியூ பாயிண்டில் தான் இருக்கோம். நம்மளை சுற்றி மலை, பின்னாடி நிறையா மக்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்காங்க. நிறையா பீப்புள்ஸ் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. வியூ பாயிண்ட் பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்களேன். நிறைய பேர் வந்திருக்காங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. எல்லோரும் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக பண்ணுறாங்க எல்லாருமே.
நம்ம யூமிக்கோவில் பேக்லாம் இருக்குங்க, உள்ள லேப்டாப்லாம் இருக்குது. நான் வீட்டுக்கு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். பரவாயில்ல ஒரு அண்ணா இருக்காங்களா, அவங்க தான் சொன்னாங்க வந்து தம்பி நம்பி வச்சுட்டு போய் கேரளாலாம் யாரும் எதுவும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அப்படியே வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து அதில் ஃபுல்லாக கட்டி வச்சுட்டேன், நிறையா டைட்டாக போட்டு கட்டி தான் வச்சுருக்கேன். ஸோ அதை ஊற்றி எடுக்கிறதுக்கு நம்ம ஓடி போய் பிடிச்சிடலாம், யாரும் எடுக்க மாட்டாங்க. உள்ள லேப் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேமராலாம் இருக்குங்க. நம்ம பிரதர் நமக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாருலங்க. ஸோ வந்து இப்போ அந்த ஃபோட்டோலாம் நம்ம காப்பி பண்ணணும். அதனால் பிரதர் வந்து மெமரி கார்டு கழட்டி போட்டுட்ருக்காரு. கேமரா நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. அவராக வாண்டடாக வந்து நான் ஃபோட்டோ எடுத்து தரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம சோலோ ட்ராவல் வந்து நமக்கு நிறையா பேருங்க கூட இருக்க கூட அப்படி இப்படின்னு இருப்பாங்க, அப்படின்னு நம்மளை விட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் யாருனே தெரியாதவங்க அந்த டைமில் நம்மளை பார்த்துட்டு அவ்வளோ பாசமாக பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரோ என்ன ரொம்ப வேலை உன்னிப்பாக பார்க்குறீங்களா? சரி ஓகே. என்ன ப்ரோ நீங்கள் அங்கே பார்த்துட்ருக்கீங்க? அவர் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறாரு போலுங்க. இப்போ பாருங்க அங்கே சைட் அடிச்சிட்ருக்காரு பாருங்க. ப்ரோ கேரளா வாகமானம் தான் உங்களுக்கு நான் கால் செய்வேன். ஓகே ஓகே. உங்கள் வீடு எங்கே இருக்குது? காயங்குளம். காயங்குளம் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்? 100 கிலோமீட்டர். ஓகே ஓகே ப்ரோ. 100 அங்கேருந்து இங்கே வந்துருக்கீங்களா? ஓ சுற்றி பார்க்க வந்துருக்கீங்களா? அங்கே உங்கள் ஊர் நல்லா இருக்குமா பார்க்குறதுக்கு? நல்லா இருக்குமா? ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஷேர் இட்டில் ப்ரோ நான் ஐஃபோன் வச்சுருக்கேன். ஜிபியா இது ZY ஓகே ப்ரோ. ஓகே நெட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்க? ஜியோ யூஸ் பண்ணுறீங்களா? ஓகே ப்ரோ. மலையாளம் கேட்டு மலையாளம் வருது எனக்கும். மலையாளம் வருதுங்க எனக்கு. நம்ம யூமிக்கோவில் வர பேக் வச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ வந்து பேக் காண போகும்போது பாருங்கள். நம்ம மிடோஸ் வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இதோட இந்த எபிசோட் நான் என் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஸோ மச் எல்லாருக்குமே. இதேமாதிரி நமக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அள்ளி தெளிச்சிட்டே இருங்க. லவ் யூ NRF நித்திஷ் ரேடர் 18 ஃபேமிலி. பை பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.